ரீசெண்டாக நடந்த ரால நம்மளுடைய ஓடிசி ரோமன் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் ஃபேஸ் ஆஃப் பண்ணி செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்மெண்ட்டில் ஒரு சில பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்கிராப் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க, நியூஸஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ரெசல்மேனியா 42 சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூட் பண்ண வேண்டியது இருக்குது. மல்டிபிள் கார்ட்ஸ் இப்போதைக்கு கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்லுற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரிட்டாக நம்ம டைம்ஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள எல்லா அப்டேட்ஸ் கிக் ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ரால் இருந்து தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா பல கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போ கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாசிக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒபா ஃபேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அண்ட் ஆல்சோ நம்மளுடைய செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாரு. அப்படி என்ன நடந்துச்சு அந்த செக்மெண்ட்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரா வைஸ் வந்தோம்னா ரால ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் இன்டர்வியூக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பேசியிருப்பாரு. அது வந்து யாராக இருக்கும். ஸோ ஒரு பொறிங்கண்டா ராக்கு கால் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு நியூ கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் வர்சஸ் விஷனுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க ரெசல்மேனியாலன்ற நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் கொடுக்குறாருங்க, கூட நம்மளுடைய ஓடிசி வர போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கார்ட்ஸ் அப்படி கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டடாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹீல்டன் அட்ரஸ் பண்ண போகிறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட நம்மளுடைய கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல காலோ பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷின் கன்ஸ் வர்சஸ் ஃபேக்ஸாம்கான டாக் டீம் மேட்சும் புக் பண்ணியிருக்காங்க. விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய நயா ஜாக்ஸ் அண்ட் ரசல் ஆஸ்ட்ரிஜன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய பெல்லா டூன்ஸ் அகேன்ஸ்டாக டிஃபன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் ஜேக்கப் ஃபோர்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரெசல்மேனியால தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ்லேருந்து நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த மேட்சை ரெசல்மேனியால வைக்கலாம்ன்ற மாதிரி டில் நவ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இந்த ஸ்மாக் டவுன்ல புக் பண்ணதுக்கு அப்புறமாவும் WWE வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ட்ரூ மேக்கிண்டர் வர்சஸ் ஜேக்கப் ஃபோர்டுக்கான மேட்சை வந்து ரெசல்மேனியால வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் முடிவில் இருக்காங்களாமா. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியால வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மூணாவது நம்ம ராய்ஸ் கீஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ராய்ஸ் கீஸ்க்கு தான் பிளான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்களா, அவரை NXT-க்காச்சு அமுச்சு விட்டுலாம்லடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிடுவீங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஃபைட்ஃபுல் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக WWE அஃபிஷியல்ஸ்லேருந்து கிரியேட்டிவ் டீமில் உள்ள மெம்பர் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராய்ஸ் கீஸை வந்து பார்த்தீங்கன்னா NXT-க்கு அனுப்பணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லையாமா. ஐடியான்றதை விட வேணான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ராய்ஸ் கீஸ் டெபியூட் பண்ணது மெயின் ராஸ்டரில் தான். ஸோ அவர் கண்டிப்பாக மெயின் ராஸ்டர்லேயே இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ NXT-லாம் போவேனா, ஈவன் NXT-லேயே டெபியூட் பண்ண வச்சிருக்கலான்ற மாதிரி யோசிச்சாங்களாம். அந்த பிளான்ஸ் எதுவும் வேணாம். ஸோ அவரை வந்து மெயின் ராஸ்டர்லேயே வச்சுக்கலாம்ன்ற மாதிரி ஒரே முடிவில் WWE இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போன அப்டேட் வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ராய்ஸ் கீஸும் ஜெல்லி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்டாக அது வந்து மிஸ் அண்ட் ஆல்சோ கிட் வில்சனாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலி மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக அப்டேட்டட் கார்ட்ஸ் பார்த்தலாம் ரெசல்மேனியா 42க்கு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒபா ஃபேமே வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 4 சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டே 1ஓட மெயின் ஈவெண்ட் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சாக இருக்க போது கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டில் நம்ம ரேண்டி ஆர்டன் கூட டிஃபெண்ட் பண்ண போறாரு. டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சிஎம் பங்க் அவரோட டைட்டில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஜேர்கர்கள் அவங்களோட டைட்டில் நம்மளுடைய ரியா ரிப்ளே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ விமன்ஸ் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டெஃபனி வாகர் அவங்களோட டைட்டில் நம்மளுடைய லிவ் மார்கன் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட WWE இந்த 5 மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 மேட்ச் புக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 15லேருந்து 16 மேட்ச் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கப்புறம் மெயின் அப்டேட் சைடு போயிடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம G1 ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ கண்ட ரெசல்மேனியா 42க்கு G1 ஈவெண்ட்ஸுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட ஃபியூடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஒரு மல்டிபிள் மேன் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஃபேட்டால் 4 ஃபேட்டால் 5 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ் ஒரு ஆளாக இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல G1 ஈவெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். 0.000 தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும்
இருந்தாலும் அவரோட மேட்ச்சில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஸ்டன் பண்ணி மூவ் பண்ணி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டாக கொண்டு போவார். கண்டிப்பாக அவரை மேட்ச்சில் வைக்கிறது ஒரு நல்ல மூவ் தான். பட் இருந்தாலும் இப்போ கண்ட நியூஸஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்டா அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மல்டிபிள் மேன் மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவார்ன்றதை சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இதுலையாச்சும் எல்ஏ நைட்டை கொண்டு வந்து எல்ஏ நைட்டை சாம்பியனாக ஆக்கலாம். ஸோ எல்ஏ நைட்டும் இப்போ கண்ட என்ன ஃபியூடுன்றது தெரியாமல் இருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் சவுதி அரேபியா ஈவெண்ட் ரிலேட்டட் பார்க்கணும்னா ஸோ நெக்ஸ்ட் சவுதி அரேபியா ஈவெண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி கேன்சல் ஆகணும்ன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தா ஸோ மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற கான்ஃப்ளிக்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா கூட ஒரு சில டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி நடத்தணுன்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் கண்டா இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் நம்ம WWE மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போ வரைக்கும் கண்டா ஃபார்முலா 1 பாக்ஸிங் UFC மாதிரியான ஈவெண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் இதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா WWE அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அதை மோஸ்ட் ப்ராப்ளி கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 3 months மேலே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஒர்க்லாம் ஆரம்பிக்கணும்லன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஸ்டில் நவ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி WWE இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லிங் அப்சர் இதே மென்ஷன் பண்ணியிருக்காரு. WWE இந்த ஷோ கேன்சல் பண்ணுறதுனால WWEக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னா அதில் வந்து WWE பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் எல்லாம் அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்போ நான் அப்டேட் வீடியோவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் போக ரெசில்மேனியா 43 ஃபியூச்சர் என்னன்றதையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸை கேன்சல் பண்ண போகிறாங்க. கைஸ் அண்ட் ஆல்சோ WWE இதை மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா மே எண்டு வரை பார்ப்பாங்க. ஸோ மே எண்டு வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் போயிருச்சுன்னா கண்டிப்பாக ஷோவை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதான் நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் ஹீல் டர்ன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஏன் ஹீல் டர்ன் பண்ணாரு? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்காக தான் ஹீல் டர்ன் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்கும் கண்ட அதில் ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா WWE இப்போ வரைக்கும் கரண்டாக பேபி ஃபேஸ் வர்சஸ் பேபி ஃபேஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண வேணாம். இதை வந்து மெயின் ஈவெண்ட்டில் புக் பண்ணோம்னா சத்தியமாக நல்லா இருக்காதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாம் ஸ்பெகுலேட் பண்ணாதான் கண்டிப்பாக ஒரு ஆளை ஹீலாக மாற்றி அவன் பேபி ஃபேஸ் வர்சஸ் பேபி ஃபேஸ்லாம் ஒரு நார்மல் பேப்பர் மேட்ச்க்கு வேணால் செட் ஆகாமல் ஒழிய ரெஸ்லில்மேனியா மெயின் ஈவெண்ட்னு வரும்போது ப்ராப்பராக ஹைப் இருக்காது. கண்டிப்பாக இதில் ஒரு ஆளை ஹீல் டர்ன் பண்ண வச்சிட்டோம்னா ஸோ பீக்கில் இருக்கும் ஸ்டோரி லைனு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் சூஸ் பண்ணாங்கன்ற நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டன் டிஃபீட் பண்ண கிங் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருப்பார். அண்ட் ஆல்சோ இதை திரும்பியும் நடத்த வேணாம். ஸோ பேபி ஃபேஸ் வர்சஸ் பேபி ஃபேஸ் கண்டிப்பாக ஸ்டோரி லைன் எதுவும் பீக்காக இருக்காது. ஸோ இதில் ஒரு ஆளை ஹீல் டர்ன் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதுனால தான் பண்ணதான் நியூஸஸ் கொடுத்தாங்க. அதனால தான் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்காம சொல்லலாம். ஸோ OTC ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM Punk கூட ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த செக்மெண்ட்டில் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைனோட செக்மெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கால் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளுடைய OTC ஆஃப் ஏரில் ஒரு சில சம்பவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. மெயின் ஈவெண்ட்லேயும் சம்பவம் பண்ணுவாருன்னு பார்த்தா ஆஃப் ஏர்லேயும் ஒரு சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. OTC அந்த இடத்துல என்ன பேசியிருக்காருன்னா உங்களுடைய ட்ரைபிள்ஷிப் நான் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி ரிவீல் பண்ணுறேன். CM Punk ஒரு 2 விஷயத்தை வந்து எனக்கு ரெசில்மேனியாவில் பண்ண போகிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ண போகிறான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவனுக்கு ரிவைன் பண்ண போகிறேன். யார் WWE ரன் பண்ணுறாங்கன்றதை ரிவைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டில் CM Punk வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அக்னாலேஜ் பண்ணுவான். என் ஃபேமிலிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பான்றதை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரீசெண்டாக அந்த ராவோடைய ஆஃப் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதை வச்சே மெயின் ஈவெண்ட்டு. ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் CM Punk வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலி ரிலேட்டடும் நம்ம CM Punk பேசுகிற மாதிரியும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக அவரோட ஃபேமிலியை பற்றியும் பேசுகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. அதை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ குறிப்பாக சொன்னால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து அவருடைய டாக் இருக்கும்ல CM Punkோட டாக். ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது அப்டேட் எல்லாமே வந்து நமக்கு பாடி ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாடி ஸ்லாம் அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டார்க் ரெஸ்பான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து CM Punkோட டாகை பற்றி பேசுகிறதோ CM Punk வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி இன்னமும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்களாமா. மோஸ்ட் அண்ட் ஃபோர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் வந்து ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்த நியூஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடந்திருந்தால் பேங்கராக இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப்.